ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 465வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்பதாக அமைந்திருக்கின்றது. வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்திலே நிறைவேறச் செய்வதொரு வழியாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு செயலை செய்ய தொடங்குவோமாக இருந்தால் அதை நாங்கள் முற்று முழுதாக அறிந்துதான் செய்ய வேண்டும். நாங்கள் அறகுறையாக அறிந்து கொண்டு அந்த செயலிலே ஈடுபடுவோமாக இருந்தால், அது இவ்வாறு அமையுமாக இருந்தால், எதிரியை நாங்கள் இன்னும் பலப்படுத்துவது, இன்னும் உறுதிப்படுத்துவது போல் ஆகிவிடும் என்பதாகத்தான், அதற்கான வழியை வகுக்கும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. செயலின் வகைகளை எல்லாம் முற்ற எண்ணாமல் செய்ய தொடங்குதல் பகைவரை வளரும் பாத்திலே நிலைபெறச் செய்வதொரு வழியாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞரவர்களும் வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்ற பொருளுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடுமாம். நாங்கள் முன்னேற்பாடுகளை செய்யாமல், முன்கூட்டியே ஒரு எதிரியை பற்றி முற்றுமுழுதாக அறிந்து கொள்ளாமல் அவரை அடக்குகின்ற வழியிலே நாங்கள் ஈடுபடுவோமாக, முயற்சியிலே ஈடுபடுவோமாக இருந்தால், அந்த எதிரியை, அந்த பகைவர் இன்னும் பலம் பெறச் செய்வதற்குரிய வழியை நாங்கள் வகுப்பதாக ஆகிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முன்னேற்பாடுகளை முழுமையாக ஆராய்ந்து செய்யாமல் பகைவரை ஒடுக்க முனைவது அந்த பகைவரின் வலிமையை நிலையாக வளர்க்கும் வழியாக ஆகிவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்ற குரலுக்கான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், முறையாக திட்டமிடாது ஒரு செயலை தொடங்குவது வளரும் நிலத்திலே எதிர் அணியினரை நிலைபெறச் செய்யும் வழியாகும் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் சரியான வழியிலே திட்டமிடாமல், எதிரியை பற்றி சரியான ஒரு ஆராய்வு இல்லாமல், முழுமையாக அறிந்து கொள்ளாமல் நாங்கள் அந்த எதிரியை அடக்க நினைப்பது என்பது, எதிரியை நாங்கள் அணியினரை நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த நினைப்பது என்பது ஒரு வளரும் பயிரை எவ்வளி ஒரு வளமான நிலத்திலே வளருமோ அதே போன்று எதிரியை நாங்கள் சரியான முறையிலே நாங்கள் அறிந்து கொள்ளாமல் செயற்படுவோமாக இருந்தால், எதிரியும் அதே போன்றுதான் பலமாக உருவாகுவதற்குரிய வழியை ஏற்படுத்தும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக, சாலமன் பாப்பையா உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்தோம். நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்ற வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்ற குரலுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எந்த காரியத்தை எதை செய்வதென்றாக இருந்தாலும் நாங்கள் முற்றுமுழுதாக ஆராய்ந்து அதனுடைய அடித்தளங்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ந்த பிறகுதான் அந்த செயலிலே ஈடுபட வேண்டும். அறகுறையாக அறிந்து கொண்டு நாங்கள் ஒரு செயலை செய்வோமாக இருந்தால், எங்களுக்கான எதிரி, எங்களுக்கான பகைவர் எங்களை விட பலம் பொருந்தியவர்களாக உருவாவதற்குரிய வழியை நாங்களே செய்து விடுவோம் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. வகையறச் சூழா தொழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோராறு என்பதாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.